குறிப்பாக ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பின்னால் இன்றைய தேதி வரையில் விடுதலை புலிகள் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இந்திய அரசினால் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நான் இந்தியாவினுடைய பார்வையில் ஒரு வழக்கறிஞனாக அரசியலமைப்பு சட்டப்படி பேசுகிறேன். மற்றபடி அந்த இயக்கம் அதன் மீது உள்ள ஈடுபாடு, பிரபாகர் மேலே உள்ள மதிப்பு, தயவுசெய்து இதை பிரிட்ஜ் போட்டு பார்க்கக்கூடாது, லிங்க் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் மீது இதுவரைக்கும் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சாரம் என்ன? வைகோ எதனால் கைது செய்யப்பட்டார்? பொடாவில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்தார்கள், மருந்து அனுப்பினார்கள், துப்பாக்கி ரவைகளை அனுப்பினார்கள், வெடிமருந்து பொருட்கள் அனுப்பினார்கள். தமிழ்நாட்டில் இருக்க எத்தனையோ பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் பூரா அரெஸ்ட் பண்ணி குளத்தூர் மணிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார்னு தெரியும். ரங்கநாதனை அவர் தான் தப்பிக்க விட்டார். இந்த 1000 வழக்குகள் பதியப்பட்டாலும் அந்த இடத்தில் எல்லாம் ஒரு நிழல் மாதிரி கூட நின்று இல்லாத ஒரு மனிதன், அப்பொழுதெல்லாம் எங்கே பிறந்திருந்தானா வளர்ந்திருந்தானா என்பது கூட தெரியாமல் இருந்த ஒரு மனிதன், திராவிடத்தினுடைய மேடைகளை பயன்படுத்தி கொண்டு விடுதலை புலிகளுடைய அறிமுகத்தை வெற்றுத்தாளில் படித்து அறிந்துவிட்டு வசன வியாபாரியாக மாறிய ஒருவன், அந்த இயக்கமே தன் வசம் வந்து விட்டதை போல, அந்த தலைவனே தன்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு செல்வதை போல பரப்புகின்ற ஒரு கதையை நம்புற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம அதில் ஒரு ஆடியோலாம் காட்டுறாரு சார். கடைசியாக சீமானை நம்பி தான் விட்டுட்டு போகிறோன்னு அங்கே போரில் இருந்த ஒரு நபர் சொல்கிறதாகவும் அந்த ஆடியோ வைரல் ஆனிச்சுல்ல. இப்போ எல்லா ஆடியோவும் இருக்கு பாருங்க. குரல் மாதிரி எடுத்துகிட்டு போய் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிடும். நான் வரேன், ஒன்று வரேன். நான் அடிப்படையில் சொல்கிறது ராஜீவ்காந்திக்கு மரணத்துக்கு பின்னாடி வாங்க, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் விடுதலை புலிகளை தடை பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ஃபண்ட் அனுப்புகிறாங்கன்றது ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்குன்னு ஒரு ட்ரிபியூனல் வருது. அந்த ட்ரிபியூனல் 5 வருடங்களுக்கு ஒரு முறை விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு உண்டான தடையை நீட்டிக்கொண்டே போகிறது. நீட்டிக்கொண்டே போகும்போது இதுக்கு முன்னாடி 2019 UAPA ஆக்ட் என்ற ஊப்பா சட்டத்தினுடைய இதுக்கு கீழே ஒரு நடுவர் மன்றம் இருக்கு. அந்த நடுவர் மன்றம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடி அந்த தடை நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்யும் போது 2019 ஒரு வாட்டி உட்கார்ந்தாங்க. இப்போ 2024 மே மாதம் மீண்டும் விடுதலை புலிகள் மீதான தடையை 5 வருடத்துக்கு ட்ரிபியூனல் கொண்டு வந்திருக்கு.